அந்த ஹஜ்ஜுடைய அமலில் ஒவ்வொரு பங்கும் ஒவ்வொரு அந்த நிகழ்வும் எமக்கு மகா பெரிய ஒரு பாடத்தை தந்து கொண்டிருக்கின்றது. ஹஜ்ஜுடைய ஒவ்வொரு நிகழ்வும் அந்த ஹஜ்ஜுடைய ஒவ்வொரு செயல்களும் அமல்களும் எமக்கு மகா பெரிய பாடத்தை தந்து கொண்டிருக்கின்றது. அது தான் எமது மரணம், எமது மவுத். உலகத்திலே ஒரு மனிதன் உயிரோடு பிறப்பது சந்தேகம். சில பொழுது நாம் கேள்விப்படலாம், குழந்தை தாயினுடைய வயிற்றிலே இறந்து விட்டதாம் என்று. ஆனால் ஒரு மனிதன் உயிரோடு உலகத்துக்கு வந்துவிட்டால் அவன் மரணிப்பது நிச்சயம். உலகத்திலே யாரும் எதனையும் மறுக்கலாம். நாத்திகர்கள் கடவுளையே மறுக்கலாம், ஆனால் மரணத்தை மறுக்க முடியாது. உலகத்திலே மிகப்பெரிய உண்மை ஒன்று இருக்கும் என்றால் அது மரணம் மட்டும்தான். யாரும் எதனை மறுக்கலாம் சகோதரர்களே? கடவுளை மறுக்கலாம், நபியை மறுக்கலாம், மறுமையை மறுக்கலாம், சோனத்தை மறுக்கலாம், நரகத்தை மறுக்கலாம், மரணத்தை மறுக்க முடியாது. அந்த மகா பெரிய உண்மையான மரணத்தை இந்த ஹஜ்ஜுடைய அமல் ஒவ்வொரு தருணத்திலும் எமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றது. உதாரணமாக எடுத்துக்கொண்டால், ஒரு ஹஜ்ஜுக்கு செல்வதற்காக வேண்டி நீயத்து வைத்து தயாராகிவிட்டு இஹ்ராமுடைய அந்த வெள்ளை துணியை அணிவதற்காக வேண்டி குளித்துக் கொள்வது சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவ்வாறு குளிக்கும் பொழுது அந்த இஹ்ராமுடைய குளிப்பு எமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றதோ, மனிதா, இன்று நீ சுயமாக குளிக்கின்றாய், ஆனால் ஒரு நாள் வரும் உன்னை இருவர், நால்வர், மூவர் சேர்ந்து உன்னை பிரட்டி உருட்டி குளிப்பாட்டி எடுப்பார்கள் என்பதை அந்த இஹ்ராமுடைய சுன்னத்தான குளிப்பு எமக்கு அழகாக உணர்த்தி கொண்டிருக்கின்றது. குளித்துவிட்டு அந்த மனிதர் ஹஜ்ஜுக்காக வேண்டிய இஹ்ராமுடைய அந்த 2 வெள்ளை துணிகளை சுற்றி கொள்கிறார். அந்த நேரத்தில் அந்த இஹ்ராமுடைய வெள்ளை 2 துணிகளை எமக்கு உணர்த்தக்கூடிய பாடம், ஓ மனிதா, இன்று நீ சுயமாக இஹ்ராமை சுற்றி கொள்கின்றாய், அணிந்து கொள்கின்றாய். ஆனால் ஒரு தினம் வரும், அன்றைய தினத்தில் உன்னை இருவரோ, மூவரோ, நால்வரோ சேர்ந்து உன்னை உடுப்பாட்டுவார்கள். வெள்ளை துணியை உனக்கு உடுப்பாட்டி விடுவார்கள். அந்த நேரத்தில் உனது மதிப்பு மரியாதை எதுவும் இருக்க மாட்டாது. விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்து கொண்டிருப்பாய் உலகத்தில். ஆனால் அன்றைய தினம் அனைவருக்கும் போலான அந்த விலை தாழ்ந்த அந்த சாதாரண அந்த வெள்ளை துணிகள் தான் உனக்கும் சுற்றப்படும் என்ற பாடத்தை இஹ்ராமுடைய உடை தந்து கொண்டிருக்கின்றது. இஹ்ராமை அணிந்து விட்டார், வீட்டிலிருந்து ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்பட ஆயத்தமாகுகின்றார். அந்த வீட்டில் உள்ளவர்கள் ஏங்குகிறார்கள். செல்வது ஹஜ்ஜுக்காக வேண்டி, திரும்பி வருவாரா வரமாட்டாரா என்றொரு ஏக்கத்தோடு வழியனுப்பி வைக்கின்றார்கள். அழுகின்றார்கள். ஆனந்தத்தாலோ அல்லது கவலையினாலோ அழுகின்றார்கள். கண்ணீர் வடிகின்றது வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு. ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர் சந்தோஷமாக பைத்துல்லாவை தரிசிக்க போகின்றேனே என்ற அந்த சந்தோஷத்தோடு வெளியாகுகின்றார். ஆனால் வீட்டில் உள்ளவர்கள் கவலைப்படுகிறார்கள், கண்ணீர் வடிக்கின்றார்கள். இந்த தருணம் நாம் நினைக்க வேண்டியது, நாம் சிந்திக்க வேண்டியது, ஒரு நாள் தினம் என்னையும் ஒரு பெட்டிக்குள்ளால் தூக்கி வைத்து மக்கள் சுமக்க போகின்றார்கள். அந்த நேரத்தில் வீட்டில் உள்ளவர்கள் கண்ணீர் வடிப்பார்கள், கதறுவார்கள், கத்துவார்கள். அந்த தருணத்தில் என்னை தூக்கி கொண்டு செல்வார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். ஹாஜி ரெடியாகிவிட்டார். மக்கள் அழுகின்றார்கள், வீட்டுள்ள உறவினர்கள் கண்ணீர் வடிக்கின்றார்கள். நான் எனது ஹஜ்ஜுடைய பயணத்தை ஆரம்பிப்பதற்காக வேண்டி வாகனத்திலே ஏறிவிட்டேன். அந்த தருணத்தில் யோசிக்க வேண்டும், இன்று வாகனத்திற்கு ஒரு சாரதி இருக்கின்றார், வாகனத்தில் என்னோடு கூட செல்வதற்கு இன்னும் பல நண்பர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் ஒரு தினம் வரும், நான் படுத்த படுக்கையாக தன்னந்தனிமையாக அந்த பெட்டியில் என்னை படுக்க வைப்பார்கள். 4வரோ 5வரோ 6வரோ என்னை தூக்கி கொண்டு செல்வார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இவ்வாறே சென்று அவர் ஏதோ ஒரு வாகனத்தில், விமானத்திலோ கப்பலிலோ ஏதோ ஒரு வாகனத்தில் மக்கமா நகரை சென்றடைகின்றார். அங்கே சென்று மக்கமா நகரில் அமைந்திருக்கக்கூடிய புனித காபாவை சுற்றி வலம் வருகின்றார், ஓடுகின்றார், தவாஃப் செய்கின்றார். சஃபா மர்வா இடையில் தொங்கோட்டம் ஓடுகின்றார். அல்லாஹ்விடம் கத்துகின்றார், கதறுகின்றார், கண்ணீர் வடித்து துஆ செய்கின்றார். இந்த நேரத்தில் நாளை மறுமை நாளில் எனது நிலை என்னவாகும்? யா நஃப்சி யா நஃப்சி, யா அல்லாஹ், என்னை காத்து விடுவாயாக, என்னை மன்னித்து விடுவாயாக என்று கத்தி கதறி மக்கள் அல்லாஹ்விடம் சன்னிதானத்தில் ஓடக்கூடிய காட்சி கண் முன்னே வர வேண்டும். அந்த அரஃபாவுடைய மைதானத்தில், அரஃபாத்துடைய மைதானத்தில் துல்ஹிஜ்ஜாவுடைய 9ஆம் பிறை மக்கள் அங்கே அல்லோல கல்லோலப்பட்டு கொண்டு உலகையே மறந்து முழு நாளும் துஆவிலும் கண்ணீரிலும் கவலையிலும் அங்கே கழித்து கொண்டிருப்பார்களே. நாளை மஹ்ஷருடைய மைதானத்தில் இதே போன்று அல்லாஹுக்கு முன்னால் நான் நிற்க வேண்டுமே என்ற மகா பேர் ஒரு பாடத்தை தந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, துரதிர்ஷ்டவசமாக இன்று ஹஜ்ஜுடைய அந்த பயணம் ஒரு சிலரை தவிர வெறும் ஒரு சுற்றுலா பயணமாக மாறிவிட்டு இருக்கின்றது.
நாமும் வீட்டிலிருந்தவாறு டிவியிலோ எமது கையடக்க தொலைபேசிகளிலோ அந்த ஹஜ்ஜுடைய அமல்களை கண்டுகளிக்கின்றோம். ஆனால் இது போன்ற சிந்தனைகள் வருவது கிடையாது. அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா என்றோ ஒரு நாள் நான் விரும்பியோ விரும்பாமலோ என்னை அவன் பக்கம் அழைக்க இருக்கின்றான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது என்ற மகா பெரிய பாடத்தையும் படிப்பினையையும் இந்த ஹஜ்ஜுடைய அமல் நமக்கு தந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் இந்த தருணத்தில் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த சிந்தனை ஹஜ்ஜுடைய அமலுக்காக வேண்டி மக்கமா நகரை நோக்கி செல்லக்கூடியவர்களுக்கும் இருக்க வேண்டும். வீட்டிலே நாம் இருக்கக்கூடிய எமக்கும் இந்த சிந்தனை ஆழமாக மனதில் இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது.